உலகத்தில் மூலிகை ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அல்லது மிக மிக குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய நாடு இந்தியா. இது உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எனக்கும் அந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. அதாவது உலக அளவில் மூலிகை பொருட்களுக்கான சந்தையில் 20% கையில் வச்சுருக்குது சைனா. இந்தியா எவ்வளவு கையில் வச்சுருக்கு தெரியுமா? வெறும் 3%. இதுதான் நாம் மூலிகை பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுல இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய லட்சணம். ஃபஸ்ட்டு வேல்யூ அடிஷன். இதை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கோம். இன்னும் இந்த வேல்யூ அடிஷனில் நாம் கவனம் செலுத்துறதே இல்லை. நாம் என்ன பண்ணுறோம்? மஞ்சளை ஏற்றுமதி பண்ணுறோம். ஆனால் சைனா மஞ்சளை ஏற்றுமதி பண்ணுறதில்ல, குறுக்கு மீனை ஏற்றுமதி பண்ணுறாங்க. நாம் வேப்பிலையை ஏற்றுமதி பண்ணுறோம். சைனா வேப்பிலையை ஏற்றுமதி பண்ணுறதில்ல, வேப்பிலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒரு மருந்து பொருளாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க முக்கியமான அந்த வேதிப்பொருளை பிரித்து எடுத்து ஏற்றுமதி பண்ணுறதுனால அவங்களோட லாபம் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதே வாய்ப்பை இந்தியாவும் பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் மூலிகை பொருளை ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். நான் கூட முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சைனா இந்தியாவிலேருந்து அதிக அளவு ஆமணக்கு வாங்கிட்டு இருக்குது. ஆமணக்கு வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா, அதிலிருந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை பிரித்து எடுத்து அதை வந்து ஒரு மருந்து பொருளாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், நாம் சைனாவுக்கே வந்து மூலப்பொருளை தான் ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இந்த லட்சணத்தில் தான் நம்மளோட மூலிகை ஏற்றுமதி இருக்குது. ரெண்டாவது, இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு கீழே 2 வரும். ஒன்று தரச்சான்றிதழ், இன்னொன்று பிராண்டிங். டிசிஎம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, கூகுள் பண்ணி பாருங்கள். டிசிஎம்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். இது ஒரு பிராண்டாக உலகம் முழுவதுமே வந்து இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்குது. சைனாவோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்றது உலகத்தில் எந்த நாட்டில் போய் கேட்டாலும் அவங்களுக்கு இதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்குது. நாம் 5000 வருஷமாக சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது. ஆனால் இது எல்லாம் சர்வதேச தரத்துக்கு, அதாவது WHO ஸ்டாண்டர்டுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஸ்டின் மார்க். இதை ஒரு பிராண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கொஸ்டின் மார்க். இதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். 3வது, ஆர்கானிக் டிமாண்ட். உலக அளவில் இன்றைக்கி மிகப்பெரிய டிமாண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ரசாயனம் இல்லாத மூலிகை பொருட்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. என்ன விலைனாலும் கொடுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் தயாராக இருக்குது. இந்தியாவில் பல இடங்களில் இயற்கையாகவே மூலிகைகள் வந்து இருக்குது. நமக்கு நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் மூலிகை கிடைக்குது. அந்த மூலிகைக்கு யாரும் பொட்டாசியம், யூரியா போட்டுலாம் வளர்க்குறது இல்லை. தானாக வளருது, இயற்கையாக வளருது. ஆனால் அதை சரியாக ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி அதை ஒரு சரியான ஒரு பிராண்ட் பண்ணி சர்வதேச சந்தையில் நாம் கொண்டு போய் விற்பனை செய்யாமல் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதுக்கடுத்து சப்ளை செயின். மூலிகைகளை வந்து நாம் சேகரிக்கிறோம். அதை வீணாகாமல் இருக்கிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரியான அல்லது இந்த ட்ரையிங் டெக்னாலஜியெல்லாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு வசதி கிராமத்தில் இருக்குதா? இன்றைக்கி வந்து கிராமம் சார்ந்த இடங்களில் தான் வந்து காடுகள் இருக்குது. கிராமம் சார்ந்த இடங்களில் தான் வந்து விவசாயமே இருக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரி மூலிகை பொருட்களை வந்து நாம் பயிரிட்டாலோ அல்லது காடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணாலோ அதை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி அதனோட அந்த குவாலிட்டியை சேதமாகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி, ட்ரையிங் டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகள் வந்து சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. சைனாவுக்கு மாற்றாக நாம் ஏதாவது ஒரு நாடை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பெரும்பாலும் இந்தியாவை சூஸ் பண்ணுறாங்க பல்வேறு பொருட்களுக்கு. ஆனால் இன்றைக்கி பல நாடுகள் நினச்சா கூட நாம் சைனாவுக்கு மாற்றாக மூலிகை பொருட்களுக்கு தயாராகவே இல்லை. பல நாடுகள் நம்மகிட்ட வந்து கேட்டால் கூட நாம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழலுக்கு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி முருங்கை இலை எடுத்துக்கலாம். முருங்கை இலையை பவுடராக தான் நம்ம மாற்றி ஏற்றுமதி பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு வேல்யூ அடிஷனா அப்படின்னு பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்குது. முருங்கை இலையில் எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணலாம். முருங்கை இலையில் டீ தயார் பண்ணுறாங்க, முருங்கை ஆயில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நான் பல வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் திருப்பி சொல்கிறேன். Amazon.comல் போய் முருங்கை ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் ஆகுது அப்படின்றத பாருங்கள். எத்தனை சப்ளையர்ஸ் வந்து அதை தொடர்ந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பல சப்ளையர்ஸில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் காமிக்கும். ஏன்னா அவங்களோட குவாலிட்டிக்கு நாம் அந்த ப்ராடக்டை தொடர்ந்து சப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு
நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தலை. ஆனால் அதே நேரத்தில் நம்மகிட்டருந்து ரா மெட்டீரியலை வாங்கி சைனா பெரிய அளவில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மூலிகை ஏற்றுமதியில் நாம் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தினோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நாம் அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு தனி நபர், ஒரு தனி ஏற்றுமதி நிறுவனம் நிறைய லாபம் சம்பாதிக்க, ஏன்னா கோடி கோடியாக கூட லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நாம் கரெக்டாக பயன்படுத்தணும்.